தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நான் வாசிக்கிறோம் 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. நாம் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழும்போது கர்த்தர் நம்மோடு கூட ரகசியமான காரியங்களை பேசுவார். வேதம் சொல்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை வெறுத்து வாழும்போது, துன்மார்க்கமான காரியங்களை வெறுத்து வாழும்போது, பாவமான காரியங்களை வெறுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ரகசியங்களை பேசுவார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா? பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவன் நம்மோடு கூட பேசுவார். எப்படி பேசுவார்? சொப்பனம் மூலம் பேசுவார், தரிசனங்கள் மூலம் பேசுவார், தேவனுடைய பரிசுத்தவான்களோடு நம்மோடு கூட பேசுவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேச நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. உலக காரியங்களே, உலக துன்மார்க்க ஜீவியங்களை வெறுத்து வாழ்வோம். தேவன் ரகசியங்களை நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா.